வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்கம் பார்த்துக்கலாங்க. அக்டோபர் 5, 2024, 5/10/2024, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 வரை. அதன் பிறகு விசாக நட்சத்திரம், வளர்ப்பிறை திருதியை திதி, நாள் முழுவதும் சித்த யோகம், மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் மற்றும் சுப ஓரைகள்: காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், புதன் மற்றும் கேது, துலாமில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க, உங்கள் வாழ்க்கை துணை கேட்டதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய உங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, அவங்க ஆசைப்பட்டதை செய்வீங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு செய்யறதுனால அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுவீங்க, அதனாலேயும் சந்தோஷம் கிடைக்கும். செலவுகளினால் சந்தோஷம். இதுதான் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, மனசுக்கு பிடிச்சவங்களை அழைச்சிக்கணும் கோயிலுக்கு போகிறதுக்கான பிராப்தம் பாக்கியம். ரெண்டாவது, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, வெளியூர் பிரயாணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்களுக்கு உதவி, அதன் மூலம் சந்தோஷம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, தந்தை மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேல் அதிகாரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனால் உங்களோட மேல் அதிகாரிகளோட மனசு சந்தோஷப்படும். ரெண்டாவது, ரிஷபராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா, மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. தந்தை மகள் அவங்களுக்குள்ள இருக்க நெருடல்கள், மனஸ்தாபங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, கௌரவத்தை பாதுகாக்கும் சில காரியங்களில் நீங்களே ஈடுபடுவீங்க. குடும்பம் சார்ந்த குழப்பத்தில் தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, குடும்ப தேவைகளுக்கான செலவு செய்யறதுக்கு நீங்கள் முற்படுவீங்க. உடன் பிறப்புகளுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. மூணாவது, மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நன்னாள். அதில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நன்மைகள் அதிகரிக்கும். கோபமான வார்த்தைகள் கூட லாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். மீண்டும் வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் அனுகூலமாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். புகுந்த வீட்டில் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப எதிரிகள் அடங்க வாய்ப்பு உண்டு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அலைச்சல் உழைப்பு அதிகரிக்கும், இதனால் மன உளைச்சல் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, வழக்கு சார்ந்த விஷயங்களில் லாபம். அடுத்து சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, குடும்ப எதிரிகளை களைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். மகம் நட்சத்திரம், வராது இருந்த பணம் கைக்கு வருவதற்கான யோகம். தடுமாற்றங்கள் விலகினார் போல் தோன்றும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா, சுமூகமான தீர்வு. அதாவது பிஸ்னஸில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு உங்களுக்குள்ளேயே பேசி கன்சோல் ஆகிப்பீங்க. ஒரு சுமூகமான தீர்வு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு.
உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார வளர்ச்சியின் காரணமாக வருமானம் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளை கையாளுங்கள். மறக்காதீங்க, இனிமையான வார்த்தைகளை கையாளுங்கள். இப்போ உத்திர நட்சத்திரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். சக பணியாளர்கள் சற்று எரிச்சல் அடைவார்கள். அதனால் சற்று நிதானத்துடன் செயல்படணும். இதுக்கு தான் கன்னிக்கு பேச ஆரம்பிக்கும் போதே சொன்ன இனிமையான வார்த்தைகளை கையாளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்த நட்சத்திரம் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடன் நிறைய ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனஸ்தாபம் விலகி சந்தோஷம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றி. அடுத்து துளாராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உடன்பிறப்புகளினால் சற்று பதட்டம் அதிகரிக்கும். குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அடமண்ட்டாக பேசுவாங்க, நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க. நிதானத்தை கடைப்பிடிக்கவும். வாழ்க்கை துணையில் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும். அடவிடுமா, நீயோ எவ்வளோ கஷ்டப்படுற, நான் உனக்கு மனசெலவுலையாவது ஆறுதலாக இருக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து புரிஞ்சுட்டு ஒரு அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் நன்மைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் உதவி, வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். விசாக நட்சத்திரம் வருமானம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுக்கு தேவையற்ற பேச்சுகள் அதிகமாகும். ஸோ கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னைக்கு நாள் பேசணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுனீங்களான்னா இன்னைக்கு நாள் பிரச்சனைகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். செலவு பார்த்து செய்யுங்க. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மனநிறைவு ஏற்படக்கூடிய நன்னாள். விசாக நட்சத்திரம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் இதுநாள் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். அனுஷ நட்சத்திரம் கடுமையான உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் எதிர்பார்க்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குங்க. அதனால் இதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஏதாவது ஒரு பெரிய நல்லது எதிர்பார்ப்போம், அது நடக்காது. ஏதோ நம்ம எதிரே பார்க்காத ஒரு சாதாரண சின்ன விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பொதுவாகவே விருச்சிகத்துக்கு இந்த மாதிரி நிறைய எக்கு தப்பாக தான் நடக்கும். அடுத்து தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம், லாபம், மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நன்னாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். மூல நட்சத்திரம் கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும். அதனால் அந்த வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒரு சேர உட்காந்து மணிக்கணக்காக பேசணும், முக்கியமான முடிவு இன்னைக்கு எடுக்கணும்னா தள்ளி போடுங்க. சக பணியாளர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படும். விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூல நட்சத்திரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. போராடம் மதிப்பு மரியாதை உயரும். குற்றச்சாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய நன்னாள். உங்களை தேவையில்லாமல் வீண் பழி போட்டிருப்பாங்க. அந்த வீண் பழி, ஐயோ அவன் செய்யவே இல்லை, நம்ம தான் தப்பாக நினச்சிக்கணும் அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் தரப்பு நியாயம் வெளிவரும். உத்திராடம் நட்சத்திரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரம் ஆதாயம் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும் நன்னாள் அப்படின்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை பளு பெருசாக குறையுங்க. நம்மளோட வேலையை யாரோ எடுத்து இழுத்து கட்டின்னு செய்வாங்க. ஸோ பெருசாக வேலை இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்னு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. குழந்தைகளால் மனக்கசப்பு. அடுத்து உத்திராடம் தந்தையின் ஆரோக்கியத்தில் மனக்கவலையும் சஞ்சலமும் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவுகளின் வருகையினால் சந்தோஷம் அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திரம் கடன் பிரச்சனை வந்து பெருமளவு குறையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அப்படின்றது குறையும். கடன் பிரச்சனை குறைஞ்சாலே நம்ம மன உளைச்சல் குறையதானே செய்யும் இல்லைங்களா? அடுத்து கும்பராசி அன்பர்கள் தந்தையின் மூலம் நற்செய்தி, தந்தையின் மூலம் நிறைய காரியங்களில் வெற்றி, தொழிலில் நம்ம செய்கிற முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளினால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும்.
வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும். அதனால் வாழ்க்கை துணையோட உட்காந்து சும்மா இன்னைக்கு நல்லா இருக்கே, ஃப்ரீயாக இருக்குமே, நம்மளோட ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வம்பு தும்பு தான் வரும். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யட்டும். சதய நட்சத்திரம் நன்மைகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நல்ல மாற்றங்கள். அஃபீஷியலி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஃபீஷியலி நம்ம வெளியூர் செல்ல வேண்டியதுக்கான பிராப்தம் ஏற்படும். மீன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது அப்படின்றீங்களா, சற்று குறைவு அப்படின்றது நடக்கக்கூடிய நன்னாளுங்க. முக்கியமாக பூரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் தொய்வு. வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது, அதுதான் உண்மை. உத்திரட்டாதி எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற குழப்பங்கள் கவலைகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம வண்டி வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதில் அப்படியே டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்பேரை சரி பண்ணக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இப்போ இந்த 12 ராசிகளுக்கான தினப்பலன் இப்போ நம்ம சொன்னதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன். இதே மாதிரி இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.